Hello students, welcome to Hiba Max 10th Standard Max Chapter 7 Mensuration Unit Exercise என்னன்றதை பார்க்கலாம். First question பாருங்க. A barrel of a fountain pen cylindrical in shape is 7 cm long and 5 mm in diameter. A full barrel of ink in a pen will be used for writing 330 words on an average. ஸோ இதுலேருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா, ஒரு ஃபவுண்டைன் பெனில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கேட்ரேஜ் பென்னு எடுத்துக்கோங்க. கேட்ரேஜ் பற்றி தான் பேசுகிறாங்க. அதோட லென்த் வந்து 7 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரேடியஸ்க்கு வந்து 5 mm இன் டயமீட்டர். ஸோ எம்எம்லேருந்து சென்டிமீட்டர் மாற்றணும் ஃபஸ்ட்டு, டயமீட்டரை ரேடியஸாக மாற்றணும். இதெல்லாம் கொஷின்லேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபுல் கேட்ரேஜ், நான் இங்கே பேரல்னு சொல்கிறாங்க, உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் கேட்ரேஜ்னு சொல்கிறேன். ஒரு ஃபுல் பேரல் இங்க் வந்து 330 வேர்ட்ஸ் எழுதுறதுக்கு யூஸ் ஆகுன்றாங்க. ஹவு மெனி வேர்ட்ஸ் கேன் பி ரிட்டன் யூஸிங் அ பாட்டில் ஆஃப் இங்க் கண்டெய்னிங் 1/5 ஆஃப் அ லிட்டர். இப்போ பாட்டில் இங்க் எடுத்துக்கிறாங்க, 1/5 ஆஃப் அ லிட்டர்னு சொல்லிடுறாங்க. ஒரு லிட்டருக்கு 1/5 இருக்குது. அதை வச்சு எவ்வளோ வேர்ட்ஸ் எழுதலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான் கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வால்யூம் ஆஃப் பேரல் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். சொல்யூஷனில் லென்த் வந்து டைரெக்டாக கொடுத்துருக்காங்க 7 சென்டிமீட்டர். இப்போ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும், ஆனால் நமக்கு கொடுத்துருக்காது டயமீட்டர் எவ்வளோ 5 mm. டயாமீட்டர்னு கொடுத்துருந்தாங்க, லென்த்தை வந்து ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். ரேடியஸ்ன்னு கொடுக்காம டயமீட்டர் கொடுத்துருந்தாங்க 5 mm. ஸோ ரேடியஸாக மாற்றணுன்னா டிவைடட் பை 2. அண்ட் எம்எம்மை வந்து சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணால் 1/10 சென்டிமீட்டர்னு மாறும். சரிங்களா? அப்போ இந்த லைன் இன்னும் எப்படி சேஞ்ச் ஆகுனா 5/2 1/10க்கு கீழே 10, அப்போ தான் இது சென்டிமீட்டர்னு மாறும். இப்போது 5 டேபிளில் 5 1 5 2 ஸோ 1/4 சென்டிமீட்டர். இது வந்து ஆர். சரி, இப்போ வால்யூம் ஆஃப் த barrel of a pen is equal to volume of the cylinder. ஏன்னா கொஷினில் என்ன சொல்லியிருந்தாங்க, பேரல் இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் அ சிலிண்டர் இல்லையா? ஸோ சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தான் இருக்குதுன்னு கொஷினில் சொல்லியிருந்தாங்க. அதனால் வால்யூம் ஆஃப் சிலிண்டர். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் என்ன, πr²h cubic units. பையோட வேல்யூ 22/7. ஆரோட வேல்யூ 1/4 ஸ்கொயருன்றனால 2 வாட்டி எழுதணும். ஹெச்சோட வேல்யூ 7 சென்டிமீட்டர் க்யூப். 7 7 கேன்சல், 2 11s 2 2s. ஸோ நமக்கு ஆன்சர் எவ்வளோ கிடைக்கும்னா 11/2 8 சென்டிமீட்டர் க்யூப். இப்போ நம்ம கொஷினில் எல்லாமே லிட்டர்ஸில் கேட்டிருந்தாங்க. அப்போ சென்டிமீட்டர் க்யூப்லேருந்து லிட்டராக மாற்றணுன்னா 1/1000 லிட்டர்ஸ்ன்னு மாறும். அப்போ 11/8 × 1000. இப்போ சென்டிமீட்டர் க்யூப்னு எழுதாமல் எப்படி எழுதிக்கலாம், லிட்டர்ஸ்ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு கொஷினில் பாருங்கள். ஹவு மெனி வேர்ட்ஸ் கேன் பி ரிட்டன் யூஸிங் அ பாட்டில் ஆஃப் இங்க் கண்டெய்னிங் 1/5 ஆஃப் அ லிட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார் 1/5 ஆஃப் லிட்டர்ஸ் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஆல்ரெடி எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 330 × 1/5 டிவைடட் பை, இப்போ நம்ம லிட்டர்ஸ் கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, 11/8000 அதை எழுதிக்கணும். சரியா? இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 330 டிவைடட் பை 5, டிவிஷனை மல்டிப்ளிகேஷன் ஆக்கிட்டு இதை ரெசிப்ரோக்கல் பண்ணலாம். 8000/11. 11 1 டைம், 11 3 டைம் 33, அந்த 0 எடுத்துக்கலாம். 5 6 30. இப்போ 6ம் 8ம் மட்டும் தான் இருக்குது. 6 8s 48, 1 2 3 zeros. ஸோ 48,000 வேர்ட்ஸ் வந்து நம்மளால் எழுத முடியும். WORDH எழுதிடலாம். Therefore சொல்யூஷனில் number of words is equal to 48,000 அப்படின்னு எழுதிட்டா போதும். சரிங்களா? எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம்? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.